ஹலோ வணக்கம், வெல்கம் பேக், ஹாப்பி மண்டே. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பஸ்ஸில் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுள். காலேஜ் படிக்கிற டைமில் இருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பசங்களுக்கு அந்த ப்ராக்டிஸே கிடையாது. பிறக்கும் போதே காரோடு பிறந்துட்டாங்க. ஸோ பஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரம். ஸோ நான் வந்து எங்கேயாவது போகணும், பசங்க என் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக அவங்கள வந்து பஸ்ஸில் கம்பல்சரியாக கூட்டிகிட்டு போவேன். ஆனால் ரொம்ப சிங்கினாதோ ரொம்ப நாட்டக் பண்ணுவாங்க, நகடா பண்ணுவாங்க. ஸோ சொல்லி கூட்டிகிட்டு போகிறது, பாரு இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கேபோ ஆட்டோவோ பிடிச்சி போனோன்னா மினிமம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து 400 ரூபா 500 ரூபா காட்டுது. ஓகே, லீன் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா, பீக் ஹவர்ஸில் இன்னும் ஜாஸ்தியாக காட்டும். போகிறது அதே ரூட்டு, பஸ்ஸில் போனாலும் அதே ஒரு 10-20 நிமிஷம் நம்ம கொஞ்சம் லேட்டாக சேருவோம். அதே ஆட்டோ கேபில் பிடிச்சி போகணுன்னாக்கா ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடி. அப்படியெல்லாம் நம்ம அவசரமாக போகணுன்னு இல்லை. அப்படி ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஆட்டோ பற்றி யோசிப்பேன். கேப் பற்றி கூட இல்லை, ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ். அதுக்கப்புறம் தான் அதுவும் இல்லைன்னா கேபில் போவேன். ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா காரில் போவேன். ஸோ நான் தனியாக போகும்போது இல்லை பசங்களோட போகும்போது கம்பல்சரியாக நான் வந்து 90% பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா அந்த எக்ஸ்போஷரும் இருக்கணும். இப்போது நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து காரோடலாம் நான் பிறக்கல. ஸோ பஸ் ப்ராக்டிஸ் எனக்கு நல்லா இருக்குது. அந்த எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கும் கட்டாயமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து அன்றைக்கி விஹானை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். கர்நாடகாவில் வந்து லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீ. சரி, அன்றைக்கி வந்து நாங்கள் பஸ்ஸில் போனோம், அவ்வளோதான். வேறு சாய்ஸே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. பஸ்ஸில் போகிறோம், கிளம்பியாச்சு, வெயிட் பண்ணோம். பஸ்ஸில் போகிறது இருக்கட்டும், பசங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சுனாக்கா ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஏன் நம்ம ஒவ்வொரு வாட்டி கன்வின்ஸ் பண்ணணும்? பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறத விட ப்ராக்டிக்கலாக காட்டினா தான் அவங்களுக்கு புரியும், அவங்க கற்றுப்பாங்க. நம்ம புத்தி சொல்லி வேர்பலி ஓரலி பசங்க கற்றுக்க மாட்டாங்க. எது பார்க்குறாங்களோ இன் ஆக்ஷன், இன் டூயிங், அப்போ தான் பசங்க கற்றுப்பாங்க. ஸோ அன்றைக்கி நான் விஹானுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். பார் விஹா, நான் வந்து இது வந்து கஞ்சந்தனம் கிடையாது. ஏன்னா அவன் நினைப்பான் அம்மா கூட போனோன்னா நம்ம வந்து பஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு எங்கேயாவது கிளம்பணுன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பஸ்ஸானுவாங்க. ஆமான்னா நான் வரலன்னுருவாங்க. ஓகே, ஸோ எனக்கும் வந்து அதில் கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி? ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன், அவனுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் அன்றைக்கி நான் சொன்னேன். பார் விஹான், இது வந்து நான் கஞ்ச பிசுனாரித்தனம் கிடையாது, கஞ்சூஸ் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு நம்ம காசு செலவு பண்ணுறோன்னா அதோட வேல்யூ ஃபார் மணி, அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம 90% ஆஃப் த டைம் நம்ம வந்து கேபில் ஆட்டோவில் தான் போகிறோம். எப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, வீடு பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது, போகிறது அதே டிராஃபிக்கில், நான் பீக் ஹவர்ஸில் போகிறோம். கிளம்போது 11 மணி. ஓகேவா, காலியாக இருக்குது பஸ். அதுவும் சொன்னேன். அண்ட் நானே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் நான் போகவே மாட்டேன். காலியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தான் நான் போவேன். ஸோ நான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ காசு மிச்சம் படுத்துகிறோமோ. கேபில் நான் பார்த்தேன் அன்றைக்கி வந்து கேபில் வந்து ஒரு 400 ரூபா 450 ரூபா கிட்டத்தட்ட காட்டுச்சு. ஓகேவா, ஸோ விஹானுக்கு பஸ் டிக்கெட் வந்து 20 ரூபா. ஓகேவா, 20-25 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஓகேவா, நம்ம எவ்வளோ மிச்சம் படுத்துகிறோம் காசு? 350 ரூபா 400 ரூபா கிட்டத்தட்ட மிச்சம் படுத்தணும். அன்றைக்கி விஹானுக்கு சொன்னேன், நம்ம வந்து எவ்வளோ காசு நம்ம மிச்சம் படுத்தணுமோ பஸ்ஸில் போயிட்டு அந்த காசில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம ஏதாவது இதில் சாப்பிடலாம். இதே வந்து நம்ம கேபில் அப்படியே தூக்கி கொடுத்துருப்போம், கேபோ ஆட்டோவோ. சரிங்களா, அவனுக்கு ஓகேனா. பட் சும்மா இருந்தான். சரி, பெருசாக நான் ஃபிலாசபி பேசுகிறேன், பெருசாக புத்தி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு. சரி, பஸ்ஸில் உட்காந்தோ அதே மாதிரி 20-25 ரூபாவும் வாங்கினாங்க. எனக்கு ஃப்ரீ ஆதார் கார்டு மட்டும் காட்டினா போதும். ஸோ ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அவங்க ஒரு பாட்டியம்மா வாழைப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. நல்ல வெயில், மணி 12-12:30 மணி போல் இருக்கும். வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி பின்னாடியே போயிட்டு பழம் வித்துட்டு இருந்தாங்க. யாருமே வாங்கலை. எங்களுக்கும் அதே மாதிரியே வந்து வாங்கிக்கோமான்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எனக்கு பழம் வாங்கியிருக்கலாம், பட் எனக்கு ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும். ஸோ பழம் ஒரு மாதிரி நசங்கிரும். ஆனால் நான் விஹானுக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு கேட்டேன், விஹான் இந்த பாட்டி அம்மா காசு கொடுத்துடலாமா, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தாங்க, லட்சணமாக பார்க்கும் போதே என்னோட அம்மா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அந்த ஜாடை இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்த்தாக்கா இன்னும் போனி கூட ஆலியா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் விஹான் கையால் காசு கொடுத்துட்டு, அவங்க காசே வாங்கலை, காசு வாங்கினாங்க. ஆனால் போயிட்டு பழம் 2-3 பழம் என் கையில் கொடுத்துட்டாங்க கம்பல்சரியாக. அண்ட் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இது விட வேறு எனக்கு அவ்வளோ அன்றைக்கி ரிச் ஃபீல் ஆச்சு.
ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையில கடவுள் நம்மளை வச்சுருக்குறாங்கன்னு இருக்கும்போது அதை விட பெரிய சந்தோஷம், நம்ம விட ரிச் யாருமே இல்லைன்னு தோணுச்சு. நம்ம கேபில் வந்திருந்தா கூட பாட்டி அம்மாவுக்கு நம்ம காசு கொடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்றது இல்லை. பட் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னாக்கா, அன்றைக்கி விஹானுக்கு நான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம காசு மிச்சம் படுத்துகிறோம், எவ்வளோ காசு மிச்சம் படுத்துகிறோமோ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து நம்ம ஸ்நாக்கும் சாப்பிட்டோம், மிச்சப்படுத்துகிற கொஞ்சம் காசில் நம்ம ஸ்நாக்கும் சாப்பிட்டு 100% காசு மிச்சப்படுத்தினது பாட்டியம்மா கொடுக்கல. அதுவும் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் சொன்னேன் இவ்வளோ காசு நம்ம கொடுக்குறோம், இவ்வளோ காசில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், சாண்ட்விச் ஏதோ விஹான் அன்றைக்கி வாங்கி கொடுத்த விஹானுக்கு. ஸோ இறங்குன உடனே கடவுள் நமக்கு அந்த சான்ஸ் கொடுத்துட்டாங்களே, இதுதான் எனக்கு மேஜிக், கடவுளோட மேஜிக்கு. அப்பா 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 அது வந்து நம்ம பார்க்கணும், டெய்லி அவ்வளோ மேஜிக் கடவுள் காட்டுவாருனாக்கா நம்ம வந்து அது நோட்டீஸ் பண்ணணும். அதுதான் நம்ம மிஸ் பண்ணுற அந்த பியூட்டி. அண்ட் விஹானுக்கு அன்றைக்கி அழகான லெசன் இந்த ஒரு மேஜிக் மூலியமாக சொல்லி கொடுத்தது. ஐயோ டூல், நம்ம மட்டும் டூல் தான், ஹெல்ப் பண்ணுறது கடவுள் தான், ஆனால் சூஸ் பண்ணது நம்மளே இல்லையா, அதுதானே மேஜிக். அதை விட பெரிய ஹாப்பினஸ் என்னவா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் நான் யோசிக்கிறது என்னோட ஃபீலிங்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.